நடிகை த்ரிஷா அவர்கள் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவை கதாபாத்திரத்தில் நடித்து தரமான ரீஎன்ட்ரி கொடுத்து ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார். இந்த படத்தின் மூலம் நடிகை த்ரிஷாவின் மார்க்கெட் எங்கேயோ சென்றுவிட்டதென்றே கூறலாம். இந்த சூழலில் தற்போது அவர் நடிக்கும் கதாபாத்திரங்கள் இணையத்தில் ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கமல் மற்றும் சிம்பு இருவருக்கும் ஜோடியாக தக்லைஃப் படத்தில் இந்திராணி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இதனால் மணிரத்னம் த்ரிஷாவுக்கு இப்படியொரு கதாபாத்திரம் கொடுத்து விட்டார் என்று ரசிகர்கள் விமர்சனம் செய்து வந்தனர். இந்த சூழலில் இப்போது 22 வயது வித்தியாசமுள்ள ஹீரோவுடன் ஜோடி போட இருக்கின்றாராம் த்ரிஷா. தக்லைஃப் படத்தின் தோல்வியை அடுத்து திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் ஒரு கதையை கூறியிருக்கின்றாராம். அந்த கதை பிடித்தவுடனே த்ரிஷா ஓகே சொல்லிவிட்டாராம். இந்த படத்தில் கதாநாயகனாக வெங்கடேஷ் நடிக்கின்றார். வெங்கடேஷுக்கு இப்போது 64 வயதாகும் நிலையில் த்ரிஷாவுக்கு 42 வயதாகின்றது. இவர்கள் இதற்கு முன்னதாக நமோ வெங்கடேசா, ஆடவாரி மட்டாளுக்கு அர்தாலே வேருலே மற்றும் வருஷம் ஆகிய படங்களில் இணைந்து நடித்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த படத்தின் மூலம் 4வது முறையாக கூட்டணி போட இருக்கின்றனர். இதில் நிதி அகர்வால் 2வது கதாநாயகியாக நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த படத்தை சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கி இருக்கின்றது. மேலும் 2025ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் படப்பிடிப்பு தொடங்க உள்ள நிலையில் அடுத்த வருடம் கோடை விடுமுறைக்கு வெளியிட திட்டமிட்டிருக்கின்றனர். இந்த படம் குடும்பம் சார்ந்த ஒரு பொழுதுபோக்கு படமாக அமையிருக்கிறது. மேலும் த்ரிஷா இப்போது ஆர்ஜி பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா நடிப்பில் உருவாகும் கருப்பு படத்தில் நடித்து வருகின்றார். இதைத் தொடர்ந்து இப்போது மீண்டும் தெலுங்கு பக்கம் அடியெடுத்து வைக்க இருக்கின்றார்.